எனக்கு ஒத்திகை கொடுக்கும் பொழுது இந்த கோவில் என்னை ஒரு மாதம் நிலமும் ஆட வைத்திருக்கிறார். அப்போது எனக்கு வயது 14-15 இருக்கும். இங்கே என்னுடைய கால்கள் உறுதியானது. இங்கே இந்த இடத்தில் நடனமாடித்தார். இன்று இங்கு மீண்டும் நடனமாக வந்திருக்கிறது மக்கள் நீதி மையம். இவர்கள் காவல்துறை அதிகாரிகளாக இங்கே வலம் வந்தவர். இன்று உங்கள் பிரதிநிதிகளாக மீண்டும் வலம் வந்திருக்கிறார். நான் இவரை ஏன் பேச வச்சேன்னா, இந்த தொகுதியை பகுதியை நன்கு அறிந்த ஒருவரிடம் உங்களை பற்றிய ஆனந்தமும் கோபமும் என்னை போலவே எனக்கு நிகராகவோ அல்லது என்னையும் விஞ்சிய கோபம் இவருக்கு இருப்பதனால் இங்கே இவரை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம். தமிழகத்தின் பல பகுதிகளிலும் பணிபுரிந்த இவருக்கு இந்த பகுதியை கொடுத்ததற்கு காரணம், இங்கே 15 வருடங்கள் கிட்டத்தட்ட அவர் பணிபுரிந்திருக்கிறார். மீண்டும் இங்கே வருவார். உங்களுடன் செவி சாய்ப்பார்கள். ஏன் அவரை பேச விட்டேன்னா, நீங்க பேசுறதையும் அவர் கேட்டு எங்ககிட்ட சொல்ல போறாங்க. இப்ப நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன், உங்க மனசு குழப்புவாங்க. ஐயா, இவங்க பொது கட்சி இவங்களுக்கு புரியல, இது பிரதமர் யாருன்னு முடிவு பண்ற தேர்தல் மட்டும்தான், இதுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்ல, நீங்க ஏதாவது ஒரு கட்சியை போட்டு நீங்க உள்ள ஒதுக்கி விட்டுருக்கன்னு சொல்லுவாங்க. நம்பாதீங்க, இது பிரதமரை மட்டும் முடிவு செய்யும் தேர்தல் மட்டுமே அல்ல. தமிழகத்தின் நிலை என்ன என்று பாராளுமன்றத்தில் தமிழ் குரல்கள் எழ வாய்ப்பளிக்கும் ஒரு அற்புதமான தேர்தல் இது. இதை நீங்கள் கைநழுவ விட்டுவிடக் கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நாம செய்வது அறியாது குழம்பி போயிருந்ததை பயன்படுத்திக் கொண்டு அரை நூற்றாண்டை கிட்டத்தட்ட கடத்தி விட்டார்கள். அதை இனி நடக்கக்கூடாது. விழித்திருங்கள், பொறுத்திருக்காதீர்கள், வாசித்திருங்கள். தயவு செய்து அதற்கான ஏழ்மை இருந்தால் போதாது, அறிவு பசியும் உங்களுக்கு இருக்க வேண்டும். ஏழ்மையை வெகு ஜாக்கிரதையாக பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள் இந்த அரசியல்வாதிகள். ஏழ்மையை காட்டி காட்டித்தான் அவர்கள் பணப்பைகளின் வீக்கத்தை அதிகப்படுத்த முடியும். வெக்கமே கிடையாது. அவங்க என்ன பார்த்து நீ அரசியல்வாதி இல்ல, நீ வெறும் நடிகங்கிறாங்க. முந்தானத்து வரையில எங்ககிட்ட ரைடு கொடுக்க பார்ப்போம், ஒண்ணு கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்ன விட தைரியமா குரல் கொடுக்கிறாரு. நேர்மையான ஆள் தான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன். ஆனா உண்மை என்னவென்றால் என்னை விட பெரிய நடிகர் அவர். நேர்மையின் காரணமாக அவரை விட பெரிய அரசியல்வாதிகள். இதை மறந்து விடாதீர்கள். உங்கள் நேர்மையை பிரதிபலிக்கும் பிரதிநிதிகள் எங்கள் கட்சியில் இருக்கிறார்கள். அவர்களை வாழ விடுங்கள், வேலை செய்ய விடுங்கள். தமிழகம் மாறுகிறதா இல்லையா மாறுங்கள். எங்களுக்கு வேலை செய்யும் வாய்ப்பை எங்களுக்கு நாற்காலி தேவையில்லை. நாங்கள் அமரப்போவதில்லை, நடந்து கொண்டே இருப்போம். நாங்கள் நடக்க வேண்டும் என்று நினைக்கும் கடமைகளை எல்லாம் நடத்தி காட்டும் வரை நடந்து கொண்டே இருப்போம். இந்த நாற்காலிகள் அங்கேயே இருக்கட்டும். எங்கள் உடல் சாயாது அதன் மேல். நீங்கள் பாருங்கள், இனி தமிழகம் சாயாது. அதற்கு நாங்கள் உறுதியளிக்கிறோம். நாங்கள் எங்களுடைய பிரகடனத்தில், தேர்தல் பிரகடனத்தில் யாரும் சொல்ல வாய்ப்பூசும் பயப்படும் விஷயத்தை சொல்லியிருக்கிறோம். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட 5 வருடத்திற்குள் ஒவ்வொரு தமிழக வீட்டிலும் குடிநீர் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது கடமை. இதை நாங்கள் முதல் வேலையாக எடுத்து செய்ய போகிறோம். எங்கள் கருத்தை வலுப்படுத்துங்கள். நாளை நமது மாவட்ட பொறுப்பாளர் திரு மோகன், பகுதி தொகுதி பொறுப்பாளர்கள் எல்லோரும் உழைத்துக் கொண்டே இருங்கள். எதிர்கட்சிகள்லாம் வந்து உங்ககிட்ட வேலை பேசுவாங்க. அப்ப காட்டுக்க மக்கள் நீதி மையம் என்ன பேசிட்டு இருக்காங்க.
நம்ம சகோதரர்கள் ஒரு சில பேரை விலை கொடுத்து வாங்கிட்டாங்க. ஆனால் அது இங்கேயும் நடக்கக்கூடாது. மோகன், இது மக்களுக்கு எதிர்க்க நான் விட்டிருக்கிற சவால். நீங்கள் உங்களிடம் நான் கேட்பதெல்லாம் தயவு செய்து உங்கள் ஓட்டுகளை விலை பேச விடாதீர்கள், விலை பேசி விடாதீர்கள். ஏன்னா அது நடந்திருக்கு ஒரு வாட்டிங்க, மறுபடியும் அதை நிகழ்ச்சி காட்டாதீங்க தயவு செய்து. ஏன்னா நீங்க கணக்கு போட்டு பாருங்க, உங்ககிட்ட இருந்து திருடின பணத்துல பெரிய பெரிய மூட்டையா கட்டி பாத்தீங்களே, பெரிய பெரிய மூட்டையா கட்டி அதெல்லாம் அவங்க வச்சுக்கிட்டு உங்களுக்கு திருப்பி கொடுக்கறது வந்து சில்லறதான். நீங்க வாங்குற பணத்தை 5 வருஷத்துல வகுத்து இருக்க 5 வருஷத்துல இருக்கையா. இல்ல இல்ல, நான் உங்க தெய்வம் இல்ல, ஊழியம். நான் சொல்றேன் உங்களுக்கு அவங்க கொடுக்கிற பணத்தை 5 வருஷத்தால 365 நாள் வருஷத்துல அதை வகுத்து பாருங்க. ஒரு நாள் சாப்பாட்டு கூட ஆகாது. உங்க வாழ்க்கையை 5 வருஷத்துக்கு அதுக்காக விற்கணுமா? நீங்க நினைச்சு உழைச்சீங்கன்னா அது மாதிரி 10,000 மடங்கு சம்பாதிக்க முடியும். அதற்கான வாய்ப்பை மக்கள் நீதி மையம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு நீங்கள் துணிந்தால், அதற்கு தயாராக இருந்தால் நாளை நமதே. நன்றி, வணக்கம்.